எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குரூப் 4 ஆகட்டும் இல்லை குரூப் 2 ஆகட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 75 கொஷின்ஸ் வந்து நம்மளை கேட்குறாங்க. அந்த 75 கொஷின்ஸை வந்து நம்மளால் ஒரு 60 or 65 ப்ளஸ் போட முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 4 அப்படிங்கிறதையும் கிளியர் பண்ண முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸை நீங்கள் கம்பல்சரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம படிக்கக்கூடிய லெசன்ஸை வந்து நம்மளால் டிக் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம், எவ்வளோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது ஒரு கிளியரான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். செகண்டு புக்ஸு. ஸோ புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இது முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதர் சோர்ஸஸ்க்கு போகணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் புக்ஸை படிக்காமல் அதர் சோர்ஸ்லேருந்து படிக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. அதனால ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸ்கூல் புக்ஸை படித்தா மட்டும்தான் நீங்கள் அதர் புக்ஸ் அப்படிங்கிறத போகணும். தேர்டாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கான நோட்ஸை நீங்கள் தான் எழுதணும். உங்கள் கைப்பட எழுதுனா மட்டும்தான் அந்த நோட்ஸில் நீங்கள் என்னென்ன எழுதுறீங்க, என்னென்ன நீங்கள் விடுறீங்க, இல்லை நீங்கள் எதை நினச்சி அதை எழுதுறீங்க அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ புக்ஸுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஃபோர்த்தாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா புக் பேக்கில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசி ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். புக் பேக் கொஷின்ஸை பார்க்காம கம்பல்சரி நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஃபிஃப்த்தாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா யூடியூப்பில் நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் யூடியூப்பில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் படிப்பீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கூட நீங்கள் புக்ஸில் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் புக்ஸை படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. இந்த 3 ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு டாப்பிக்கில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு மேக்ஸிமம் ஒரு 50 கொஷின்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க, இல்லை 100 கொஷின்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணணும். இப்போது ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிட்டிங்க, ஓகே நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம், 100% நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்காம போனீங்க அப்படின்னாக்கா டிஎன்பிசியில் எப்படி கொஷின்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் டிஎன்பிசி எந்த ஃபார்மில் கேட்குறாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஸோ 6th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம தயவுசெய்து எக்ஸாமுக்கு போகாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட் நல்லா படிச்சிருப்போம், நம்ம நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் ஆகும். இல்லைனா 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும், இல்லைனா 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த 2 மார்க் நமக்கு எடுக்கக்கூடிய அந்த 0.5 மார்க்ஸ் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஜாப் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னையும் சேர்த்துக்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு போட்டு பார்க்காம டெய்லியும் டெஸ்ட்டு போடுங்க. உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் டெஸ்ட் போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸு இல்லை 20 கொஷின்ஸு டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம அந்த டாபிக் படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரிவிஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு கொஷின்ஸ் ஒரு டாபிக் எடுத்துக்கலாமா? இப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு இருக்கும், நீதி கட்சி அப்படின்னு இருக்கும். அந்த நீதி கட்சியை பற்றி நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க, அந்த நீதி கட்சி பற்றி நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுமே முடிஞ்சுது அப்படின்னாக்கா புக் பேக்கில் என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க நீதி கட்சியை பற்றி. யூடியூப்பில் இப்போ நீதி கட்சியை பற்றி கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 50 to 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு அது ரொம்ப அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ நீதி கட்சியை பற்றி நம்ம ஒரு 50 கொஷின்ஸை யூடியூப்பில் அப்படியே ஜென்ரலாக நம்ம டெஸ்ட் போட்டு பார்ப்போம்.
இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 5 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நீதி கட்சியை பற்றி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அப்போது நீதி கட்சியை பற்றின எல்லா கொஷின்ஸுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து நமக்கு எக்ஸாம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளால் எக்ஸாமில் போயிட்டு நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளேருந்து 60லேருந்து 65 மார்க் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஃப்ரெஷராக இருக்கீங்க, எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாக்கா இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.